ஜெயிலர் 2ல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். படம் எப்படி வந்துட்டு இருக்கு? அதுவுமே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது டோட்டலாக வேற ஒரு மாதிரி இமேஜினேஷனில் போனேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக. இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ்னு ஒன்று ஆமாம், ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுறாரு ப்ரொடியூசர். அன்ஃபார்ச்சுனேட்லி பிரச்சனையே அந்த ப்ரொடியூசர். அசோக் செல்வன்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாப்புல, சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்து ஓமை கடவுளை ஹிட் ஆன உடனே இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. துருவ் சார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டு அனுபவமா அப்படி சொன்னாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் அவர் கூட நடிக்கும் போது அவர் எப்படியான கேரக்டர்? இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இந்த விஷயங்களை பற்றி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியும். பட் லேட் பிக்கப் தான் அது ஒன்று இல்லையா? அதே போல் இந்த படமுமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. அது டைரக்டர் கையில் இல்லை. ஏன்னா எல்லா காலத்துலேயுமே ஒரு டைரக்டரோ ரைட்டரோ நல்ல கதையை எழுதிட்டே தான் இருக்காங்க. எப்போ அது படமாக மாதிரி தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணுதுன்னா அவங்க தான் பார்க்கவே இல்லை. சந்தோஷமா இருந்தாலே மனுஷனுக்கு பிடிக்காது. 2012 பார்த்தீங்கன்னா பீஸா வந்தது, சூதுகம் வந்தது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் வந்தது, குற்றம் கடிதல் வந்தது, சதுரங்க வேட்டை வந்தது. அந்த டைம்லேயே ஒரு வருஷ கேப்லேயே இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ், இவ்வளோ டைரக்டர்ஸ் அவங்க வரும் பொழுது அதோட இம்பேக்ட் இருக்குல்ல, அது இண்டஸ்ட்ரியை மாற்றி விட்டுரும். அதான் கட்டி வச்சிட்டல, அது செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி ரீல்ஸு மீம்ஸ் எல்லாம் தாண்டி ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. ஹீரோயின் ஸ்பாட்டில் பார்க்கும்பொழுது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பா, ஸ்கூல் பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏடா ஸ்கூல் பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் பொண்ணுன்னு வைக்கிறானுங்க, சைல்டு அபியூஸ் மாதிரி ஆகிட போகுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. பொதுவாக ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பக்குன்னு வந்தாலே பிடிக்காது. ஆனால் இவரை தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். சிரிக்காதீங்க சார். பக்ஸ் தான் நம்ம கூட நினைச்சிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கா சார் இன்ட்ரோ? ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா எஸ் சார். சார் இந்த 96 பார்ட் 2 வருது அப்படின்னு, அதே மாதிரி இறைவி பார்ட் 2 வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளை நீங்கள் குறிப்பிட்ட இயக்குநர்கள்கிட்ட கேட்டால் உண்மையிலே பெட்டரான பதில்கள் இல்லை சார். 96ல் நானும் வந்து டீ கடையில் பக்கா ஏதோ டீ சாப்பிட்டுட்டு பொருளி பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்குமா? இது வரைக்கும் பிரேம் சார்லாம் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான். பட் எல்லாமே டிஸ்கஷன் இருக்கும். அது வந்து அவங்க வாயிலேருந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்ல முடியாத இடத்துல இருக்கேன். சொல்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது நான். அதை 96 பார்ட் 2 பற்றியோ இறைவி பார்ட் 2 பற்றியோ அது அந்தந்த டைரக்டர்ஸ் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஜெயிலர் 2ல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். படம் எப்படி வந்துட்டு இருக்கு? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் நல்லா இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக ரஜினி சாருக்கும் உங்களுக்கும் சீக்வன்ஸ் உண்டா? உண்மையிலே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் மெசேஜே வந்துருச்சு. அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே சார். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ஓகே, ஆனால் இனிமேல் பேசாதீங்க. அப்படி இன்டர்வியூ கொடுக்கணுன்னா சன் டிவிலேருந்து அரேஞ்ச் பண்ணுவோம், அப்போ கொடுத்தா போதும். ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீ டு ஸ்பீக். சரி, அதுலேயும் நீங்கள் ஒரு போலீஸ் கேரக்டராக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். பெரிய படங்கள் வரட்டும், வரும்பொழுது. ஒரு கேள்வி கேட்குறேன் சார். ரஜினி சார் நல்லா இருக்காரா? ஜெம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. சார் கூட நான் 7 நாள் தான் ஒர்க் பண்ணேன், இதையே சொல்லக்கூடாது. பட் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் மேஜிக். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ்னு ஒன்று ஆமாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுறாரு ப்ரொடியூசர் இல்லையா? அது பெரிய இதெல்லாம் ஆச்சு. நான் எப்படி சொல்லுவேங்க, அந்த படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரச்சனையே அந்த ப்ரொடியூசர் தான். அப்படி ஆமாம், அசோக் செல்வன்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாப்புல, சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்து அந்த படத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும், ஓமை கடவுளை ஹிட் ஆன உடனே இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சிஸ்டரும் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஜென்யூனாக சம்பளம் வாங்காமல், இத்தனைக்கும் 3 சாங் பெண்டிங் இருக்குது, நான் வந்து நடித்து கொடுத்துறேன், நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பாருங்கன்னா அதை அவங்க பண்ணலை. சம்டைம்ஸ் அம்மாக்களே வந்து குழந்தைய தப்பாக வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி போயிடுச்சு. அது வெரி ஃபியூ டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நான் சொல்லுவேன், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு வந்து ஜாப் வந்து பீயிங் எ ப்ரொடியூசர். நோ ஒண்டா. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த விஷயமே ஆரம்பிக்கும். பட் இதுலேருந்து எல்லாரும் காசு சம்பாதிப்பாங்க அவங்கள தவிர்த்து. இப்போ நிலமை அப்படி தான் இருக்குது.
அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதிலே இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பட்டு இந்த படத்தில் பிரச்சனை அவங்க சைடு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார். ஜெயிலர் 2 டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ், வெயிட்டிங் ஃபார் தட். உங்கள் வார்த்தை பழகிட்டோம். படம் நல்லா வந்திருக்கு. தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆகட்டும், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கூடுதல் மகிழ்ச்சி வந்து நானும் அதில் நடிச்சிருக்கேன் நெல்சன் சார் டைரக்ஷனில். அதுவுமே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் டோட்டலாக வேறு ஒரு மாதிரி இமேஜினேஷனில் போனேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ பெரிய பட்ஜெட் பண்ணுறோங்கிற ப்ரெஷர் இல்லாமல். ஆனால் 7:30க்கு ஃபஸ்ட் ஷாட் வச்சு அது பாட்டுக்கு ரோல் ஆகிட்டே இருக்குது. ஈவினிங் 6:15 6:30க்கு வரைக்கும் என்னென்ன ஷாட் எடுக்க முடியுமோ அதை எடுத்து. ஸோ அவங்க லெத்தர்ஜிக்காக இல்லை, தே நோ த ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளோ பெரிய பட்ஜெட் பண்ணுறோம், இவ்வளோ டைமுக்குள்ளே பண்ணணும், இன்றைக்கி எடுத்த சீனை இன்றைக்கி முடிச்சிடணும். அதே மாதிரி அதை வந்து ரஷ் பண்ணி அவசர கதியில் அடிக்கிறதும் கிடையாது. அது என்ன டைம் கேட்குதோ அதுக்கு. ஆனால் பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கான டீம், அவங்க டைரக்ஷன் டீம் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் டீம் ஆகட்டும், ஆர்ட் டைரக்ஷன், அந்த கோஆர்டினேஷன் அப்படி இருக்குது. நோ ஒண்டர் தே ஆர் அகைன் அண்ட் அகைன் மேக்கிங் சச் அ பிக் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ். அண்ட் பீயிங் பார்ட் ஆஃப் தட் டீம் வந்து பெரிய பிளெஸ்ஸிங் தான். சார், ஒரு அலிகேஷன் வந்துட்டு என்னன்னா, துருவ் சார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்கு, அனுபவமா அப்படி சொன்னாங்க. ஆனால் துருவ் சார் சைட்லேருந்து ஒன்றும் இட்ஸ் ஓகே, என் மேலே எல்லாம் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் நடிச்சு நான் அவங்களுடைய பர்சனலுக்குள்ளே போகல, பட் ஆக்சுவலி நீங்கள் அவர் கூட நடிக்கும் போது அவர் எப்படியான கேரக்டர்? ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வர்மால பண்ணேன். இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இந்த விஷயங்களை பற்றி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியும், பட் டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியூஸாக கூட எனக்கு தெரியாது. ரெண்டாவது, நான் கரெக்டான ஆள் கிடையாது. நான் மட்டும் இல்லை, யாருமே கரெக்டான ஆள் கிடையாது இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. இதை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட 2 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார், மைப்பா. ஆக்சுவலாக அஜித் சார் வந்துட்டு நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும் என்ன மாதிரி. ஸோ எல்லாருமே அஜித் சார் எப்படியாச்சும் பார்த்துரும் அப்படின்னு இருக்கும். ஸோ அவர்கிட்ட அவருடைய அன்ஃபார்ச்சுனேட்லி அஜித் சார் கூட ஒரே ஃப்ரேமில் காம்பினேஷனில் வரமாட்டார். ஒரே வருவோம் இடத்துல எப்படின்னா, அவர் வந்து ஃபைனலாக வந்து ஃபயர் இன்ஜினில் எஸ்கேப் ஆவார்ல, அப்போ க்ரௌடில் நின்று பார்ப்போம், எங்களை கிராஸ் பண்ணி தான் அவர் போவார். அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும்தான் எடுத்ததும், மற்றது எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்தது தான். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அஜித் சார் வந்து எவ்ரி டைம் ஸ்பாட்டுக்கு வரும்பொழுதோ, இந்த சைடு வந்து அவர் பேசும் பொழுதோ, சமுத்திரகனி சார்கிட்ட அவர் ரொம்ப வந்து எவ்ரி டைம் அவர் வரும்பொழுது வந்து விஷ் பண்ணுவார், வந்து பேசிட்டு போவார். ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டேக் எ ஸ்னாப்ஸ், ஒரு செல்ஃபி. அப்போ சொன்னார், கடைசி நாள் பார்த்துக்கலாம். அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான் சொல்லுவாங்க, கடைசி நாள்லாம் நம்மளாம் வரமாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கடைசி நாள் அவருக்கு ஆக்சுவலாக ஒரு 1 ஹவரில் ஷூட் முடிஞ்சிச்சு. வந்தார், ஒரு பாசிங் எடுக்கணும், எடுத்தாச்சு. அதோட அவரோட போர்ஷன் முடியுது அந்த ஸ்கெடியூலில். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் ஷூட் பண்ணோம். ஸோ வந்து வந்தார், காலையில் வந்தார், ஒரு 9:30க்கு முடிஞ்சிருச்சு. 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்தாரு. அவங்களோட எடுத்தார். ஆமாம், அவர் கூட நானும் எடுத்தேன். அப்படி தான் சொல்லலாம். 2 டைம் எடுத்தேன். காலையில் ஒரு டைம் போய் எடுத்தேன், அப்புறம் ஈவினிங் எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு திருப்பி போய் எடுத்தேன். அவர் அப்படி பார்த்தாரு, காலையிலேயே வந்தியே நீ, என்னன்னு பரவாயில்ல. அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு வந்து நீங்கள் 9:30லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் எல்லோரும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடலாம். யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது, யாரும் குறையும் சொல்ல முடியாது. இல்லைங்க அவர் ஃபோட்டோ கொடுத்தாரு 2 ஹவர்ஸில் நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் ஹி மேட் ஷுவர் 5:30 வரைக்கும் எல்லோரும் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் போய் உட்காரவும் முடியாது. ஒருத்தருக்கு அந்த எனர்ஜி வர முடியுமா? நான் அந்த ஒரு பொசிஷனில் இருக்கேன், நான் அந்த மாதிரி செல்ஃபி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த எனர்ஜி இருக்குமா, இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஏன்னா ஒருத்தரையும் வரும்பொழுது அப்படியே வந்துட்டு போங்க 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 ஜர்கண்டின்னு சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணுறீங்க, அப்படியா, ஓகே ஓகே, ஓ இப்படியா, ஓகே, நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ராக்ஷனோடு தான் அது. அது என்னென்னா
அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டா அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற எல்லாருமே ஒன்றில் கிளியராக இருக்காங்க. நம்ம செல்ஃபி கொடுக்கல, we are மேக்கிங் மெமரிஸ். நமக்கு தான் வந்து அவன் இன்னொரு ஃபேனு, இன்னொரு கோஸ்டர், இன்னொரு கொலீக். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அஜித் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தேங்கிறத வந்து வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்க போகிறாங்க. அவங்களோட முக்கியமான மெமரிஸில் அது ஒன்றா இருக்க போகுது. அதை தான் நம்ம பண்ணுறோன்னு அவ்வளோ பெரிய புரிதலோடு தான் அவங்க பண்ணுறாங்க. இல்லைன்னா காலைல 9:30 ஈவினிங் 5:30 நிற்க முடியாது. முதராத்தியை பற்றி பேசிடலாம் சார். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் லேட் பிக்கப் தான் அது ஒன்று இல்லையா? அதே போல் இந்த படமுமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், புதுசாக வரவங்கள இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க திரும்ப அப்படின்றது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காங்க. சினிமா எப்போவுமே புதுசாக வரவங்கள கொண்டாடும், நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா, ரைட்டுங்களா? ஏன்னா அது சேயிங் இருக்குல்ல, எப்போவுமே நியூ பிளட் வந்து அது உள்ளே வந்துட்டே இருக்கிறது தான் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். நியூ பீப்புள் ஷுட் என்டர் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ அது எப்போவுமே ரெகுலராக நடந்துகிட்ருக்கு, அது எவ்ரி இயர் நடந்துகிட்ருக்கு. நாம் ஆனால் எதிர்பார்க்குறது வந்து ஒரு வேவ். இப்போ 2012 பார்த்தீங்கன்னா பீஸா வந்தது, சூதுகம் வந்தது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் வந்தது, குற்றம் கடிதல் வந்தது, சதுரங்க வேட்டை வந்தது. அந்த டைம்லேயே ஒரு வருஷ கேப்லேயே இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ், இவ்வளோ டைரக்டர்ஸ் அவங்க வரும் பொழுது அதோட இம்பேக்ட் இருக்குல்ல, அது இண்டஸ்ட்ரியை மாற்றி விட்டுரும். ஆனால் இப்போ வந்து 2-3 அப்படின்னு வந்துட்டுருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க. அந்த ஒரு டோட்டாலிட்டியாக வந்து ஒரு வேவாக அடிக்கிறது இருக்குல்ல, அது நடந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நடந்துகிட்டே இருக்குது. இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து வித் ஒரு நல்ல பட்ஜெட், அது நல்ல டீமு, நல்ல கதை, அது அவ்வளோ பெரிய படமாக மாற்றினது இருக்குல்ல, அது நடந்துக்கிட்டே இருக்குது. அது நான் வந்து பெருமைக்கும் இதுக்கும் சொல்லலை, அது வந்து ப்ரொடியூசர் கையில் தாங்க இருக்குது. when the producer is right, confident and they have a vision, நல்ல படங்கள் வரும். அது டைரக்டர் கையில் இல்லை. ஏன்னா எல்லா காலத்துலேயுமே ஒரு டைரக்டரோ ரைட்டரோ நல்ல கதையை எழுதிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எப்போ அது படமாக மாதிரி தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணுதுன்னா, ஒரு ப்ரொடியூசர் வில்லிங்லி ரெடி டு டேக் த ரிஸ்க். நீங்கள் சேது படம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து அவருக்கு வந்து அந்த ப்ராசஸை ஸ்மூத்தாக பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அது அவங்கவுங்களோட மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. பட் டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கல்யாண வீடு மாதிரி இருக்கும், பட் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். செட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் செட்டு ஜாலியாக, ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல், இத்தனைக்கும் படம் பண்ணுறாப்புல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதை வந்து ஈபியாக வந்து இந்த படத்தோட நம்ம இப்போ கான்செப்ட் ரிலீஸ் ஆச்சுல, அந்த டைரக்டர் வந்து ஈபியாக ஒர்க் பண்ணப்போ ஹரிஷ் வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக மெயின்டைன் பண்ணார். அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, பெரிய பெரிய குரூப்பு அசம்பிள் பண்ணுறதாகட்டும், டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், வர சொல்கிற டைம் ஆகட்டும். அதே மாதிரி ஷார்ட் முடிஞ்சு அன்றைக்கி ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ண மாட்டாப்புல. வந்து சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சு டைரக்டர் சொல்லிட்டா, அவரும் ஓகே சொல்லிட்டாரு, நீங்கள் கிளம்பலாம் சார். அப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று எல்லாருக்கூடையும் பேசிட்டு ஜாலி பண்ணிட்டு கிளம்புறது வேறு. ஸோ அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க. அதை ஸ்மூத்தாக பண்ணுறதுன்னு ஒன்று, ப்ளசண்ட்டாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி பண்ணும் பொழுது நேச்சருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா கிளைமேக்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணுறோம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அன்றைக்கி இருக்காங்க. அன்றைக்கி நாள் நைட்டு வெதர் ஃபோர்காஸ்ட்டில் வந்து ஏற்கனவே நாள் மழை பெய்திருக்கு, அடுத்த நாள் ஹெவி ரெயின் ஃப்ரம் 9 to 6ன்னு போட்டிருக்கு. இவங்க 9 to 6 கால் ஷீட்டு தான் வைக்கிறாங்க. அவுட்டோர் எல்லோரும் அசம்பிள் ஆகி அந்த தெருவில் நிற்கிறோம்ல, அந்த சீனை தான் ஷூட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஹரிஷ் வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், 9 to 6 ஹெவி ரெயின் போட்டிருக்கியா? ஆமாம் சார் போட்டிருக்கு சார். இந்த நாளைக்கு மழை பெய்து சொதப்பிச்சுன்னா அடுத்த டேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வாங்குறது 1 மாதம் ஆகுயா, அதனால் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விட்டு மழை நின்னதுக்கப்புறம் ஷூட் பண்ணுங்க. இல்லை சார் பார்த்துக்கலாம் சார், வாங்க சார். சரி ஓகே, திமிரில் பேசுகிறாப்புல அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. போனால் அப்படியே எப்போ வேணாலும் மழை பெய்யுங்கிற மாதிரியே இருக்குது, பட் ஒரு துளி விழல. கரெக்டாக ஈவினிங் 5:45க்கு பேக்கப் சொல்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலே எப்போவுமே கூஸ்பம் மொமெண்ட்டு, துளி விழுது. 9 to 6 அப்படியே க்ளூமியாக இருக்குது. அது வந்து அந்த ஃபுல்லாக ஸ்கிம்மர் போட்ட மாதிரி இருக்குது.
நீங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணால் அப்படி இருக்கும். நீங்கள் இன்றைக்கும் விஷுவல் பாருங்கள், சன்னு பெருசாக இருக்காது. ஒய்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பர் லைட்டிங்காக இருக்கும். அது நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் பிளானே பண்ண முடியாது. ஃபோர்காஸ்ட்டில் 9 to 6 ஹெவி ரெயின் போட்டிருக்கான், அவன் கால் ஷீட்டு 9 to 6. பட் அது எப்போவுமே அது நடக்குங்க. சார் நம்ம முத ராத்திரியை விட்டு வந்துட்டோம். முத ராத்திரியில் அந்த ஒரு டயலாக் இல்லையா, அதான் கட்டி வச்சிட்டல அப்படி, அது செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆமாங்க. அதில் நிறைய டைலாக்ஸ் வந்து என்ன சொல்லுவீங்க, ரீல்ஸாகவும் மீம்ஸாகவும் வரக்கூடிய அளவுக்கு வெல் ரிட்டன். அதை தாண்டி ரீல்ஸு மீம்ஸ் எல்லாம் தாண்டி ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ டைரக்டர் ராஜா கருப்புசாமி வந்து அதில் அந்த லவ்வர் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. இந்த ஏஜில் நமக்கு வந்து அப்போ வந்து படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இல்லை, இவ்வளோதான் சொல்ல தெரிஞ்சுது. அது ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாது. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இல்லை. இங்கே பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ரைட்டிங் பண்ணுறானுங்க, அவ்வளோ கேரக்டர்ஸ். இப்போது ஒரு 2 பேர் போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் எழுதுறது கஷ்டம்தான். பட் 2 பேரை இவன் ஸ்டடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இது டோட்டல் ஊரையே ஸ்டடி பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு கதையை, ஒரு 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 ஜென்ரல் மென்டாலிட்டியை ஸ்டடி பண்ணால் தான். அது ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு இந்த கதையை எழுத முடியாது. பல கல்யாணத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கணும், பல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணியிருந்தால் தான் இந்த கதையை எழுத முடியும். அதை எழுதி அவ்வளோ அழகாக எல்லாருக்கிட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இதில் பியூட்டி என்னென்னா, எனக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ரிசல்ட் ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா ரிஹர்சல் பண்ணோம் 1 வாரம். அந்த பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸில் தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறோம்ல, அந்த சீக்வன்ஸில் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வச்சு 5 நாள் பண்ணாப்புல. அப்புறம் நான் ஒரு 2 நாள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ ஒரு 7 நாள் அந்த சீன் ரிஹர்சல் பண்ணியிருக்கோம். ரிஹர்சல் பண்ணுனா அதோட ரிசல்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பண்ணியிருக்கவே முடியாது. இது அவங்க பண்ணுறது தான். அவ்வளோ சின்சியராக இருந்தாங்க. நீங்கள் ஒருத்தரை கூட வந்து நீ வந்து கம்மியாக எஃபர்ட் போடுற அப்படின்னு சொல்லவே முடியாது. போட்டி போட்டு நீ இவ்வளோ நேரம் பண்ண முடியுமா, நீ இப்படி பண்ணுவியா, அப்போ இப்படி பேசலாமா சார், இந்த டைலாக் எப்படி பேசலாமா, அப்போ அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் இந்த டைமில் சும்மா தானே சார் இருக்கேன், அப்படி நான் இதை பண்ணிக்கலாமா, அவ்வளோ இன்வால்வ் ஆகி. அது வந்து ராஜாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், இதை இப்போ பண்ணுங்கள், இதை இப்போ பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களே அவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் லேடிக்க குரூப்பில் நடித்தவங்களும் சரி, பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். நான் ஷூட்டில் வந்து என் சீனில் வந்து யார் யார் நடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் பார்க்க முடியும். பட் இவங்கெல்லாம் ஏதோ கேரக்டர் பண்ணுறாங்கன்னு தெரியும், நம்ம ஸ்கிரிப்ட் படித்தாச்சு. பட் படம் பார்க்கும் பொழுது தான் ஆச்சரியமாக இருந்தது. அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வரும் பொழுதெல்லாம் அந்த பொண்ணு வந்து அது வரைக்கும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பே இருக்காது. அது வெளியே வந்து பிரித்து தள்ளும். அது வந்து பேசுகிறதாகட்டும், அதுக்கு காம்படிஷனாக இன்னொரு பொண்ணு வரதாகட்டும், அப்பா. அண்டு ஹீரோயின் ஸ்பாட்டில் பார்க்கும் பொழுது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாள், ஸ்கூல் பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னடா ஸ்கூல் பொண்ணை கூப்பிட்டு கல்யாண பொண்ணுன்னு வைக்கிறானுங்க, சைல்டு அப்யூஸ் மாதிரி ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால், ரொம்ப தன்மையாக பேசுவாப்புல. அந்த அந்த ஆட்டிடியூட் இல்லை, நம்ம தான் போய் முதல்ல பேசணும்னு இல்லை, எங்கே பார்த்தாலுமே டக்குன்னு வந்துடும். சார் எப்படி சார் இருக்கீங்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவாப்புல. படம் டப்பிங் பண்ணும்பொழுது தான் அந்த டான்ஸ் பார்த்தேன். அம்மாடியோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ப்ரெஷ் ஷோவில் தான் வந்து நான் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரிவியூ போட்டிருந்தாங்க ரிலீஸுக்கு முன்னாடி வேலைக்கிழமை. அதில் தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் படம் பார்க்குறேன். அம்மாடியோ என்ன பர்ஃபார்மன்ஸ் அது. முதல்ல அந்தளவுக்கு ரைட்டிங்கில் இருக்கணும். ஏன்னா இப்போ ஹீரோயின்ஸுக்கு வந்து இப்போ நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. வெறும் ஹீரோ ஓரியன்டாகவே இருக்கும், அவருக்கு மட்டும்தான் சீன்ஸ் இருக்கும், மொமெண்ட்ஸ் இருக்கும், மற்ற கேரக்டர்லாம் சும்மா உப்புக்கு சப்பானி இருக்கும். இப்போ ஒரு மாதிரி ரவுண்டடாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இந்த பொண்ணு அவ்வளோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என் ஃப்ரெண்டு கூட கேட்டா, இந்த பொண்ணுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இவ்வளோ பெரிய எமோஷனை கேரி பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, எப்படி அது நடக்குது. அதாண்டா ஆக்டிங்கு.
நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம அதை ஸ்கூலில் தான் அனுபவிச்சிருப்போம், காலேஜில் தான் அனுப்பிச்சிருப்போம். ஆனால் லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் எங்கேயோ பார்த்தது கேள்விப்பட்டது, நம்ம வீட்லேயே ரிலேட்டிவ்ஸுக்குள்ளே நடக்குது இல்லை, அவங்க ஒரு விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுறதோ அழுகிறதோ ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் ஒரு நல்ல அப்சர்வராக இருந்தீங்கன்னா நல்ல ஆக்டராக இருந்தீங்க, நல்ல ஆக்டராக இருந்தீங்கன்னா நல்ல அப்சர்வராக இருப்பீங்க, லிசன் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் வருது. பிரில்லியண்டாக பண்ணுங்க ரிஷிகாந்த்லாம் பின்ட்டா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.